அளவுக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை எல்லாம் இருந்தா உன் பொண்ணு நாலு அற விட்டு வீட்டோட வச்சிருக்கணும். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மூலமா பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். ராகவ் தான் மாப்பிள்ளை. இது கேக்குற காது கூசுது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால நிச்சயமா முடியாது பாட்டி. ராகவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அபிகிட்ட அவங்க அப்பா அம்மா ரொம்ப கோவமாவே, இவ்வளோ நடந்த பிறகு இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலைன்னா இதுக்கப்புறம் நாங்கள் உயிரோட இருந்து பிரயோஜனம் கிடையாதுன்ற மாதிரி எமோஷனாக பேசுகிறாங்க. ராகவும் அபியோட கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரிஞ்சால் முரளி கண்டிப்பாக அபிகிட்ட கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுவார். நம்ம அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ட்டு ஒத்துக்கிறாரு. இட்லி தோசைக்கு பருப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கலப்பு போட்டு பொரியட்டும். இதை கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 7 பச்சை மிளகாய் இதுக்கு நல்லா சிவந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதை கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் இது மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு குழஞ்சி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவை நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ காரம் உப்பு எல்லாத்தையும் சரியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதை கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை, மஞ்சள் தூள் போட்டுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிச்ச பிறகு கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பொம்மை சட்னி ரெடி.